ஒரு முறை நிறைய தவளைங்களுக்கு நடுமத்தியில் ஒரு போட்டி நடக்குது. ஒரு 4-5 தவளை கலந்துக்குது. என்ன போட்டி அப்படின்னா, ஒரு மலை மேலே ஏறணும். அந்த தவளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய போட்டி அது. போட்டி நேரம் நடக்க செல்ல செல்ல எல்லா தவளைகளும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த மலை மேலே ஏற முயற்சி பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில தவளைகள் அங்கேயே நின்றுது, சில தவளைகள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது, குதிச்சிருது, சில தவளைகள் போயிட்டு பாதி தூரத்திலே திரும்பி வந்தது. ஆனால் அந்த ஒரே ஒரு தவளை மட்டும் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. போய் அதனுடைய உச்சத்தை அதை அடைஞ்சு முடிஞ்சிருச்சு, அது வெற்றி பெற்றுருச்சு. தவளைகள்லாம் ஏன் எல்லா தவளையும் முயற்சி பண்ணல, ஏன் சில தவளைகள் மட்டும் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகமும் கேள்வியும் இருக்கும்போது, அந்த எந்த தவளை ஒன்று வேகமா மலை மேலே ஏறி வெற்றி பெற்றுச்சோ அந்த தவளைக்கு பார்த்தீங்கன்னா சரியா காது கேட்கல. அது சுத்தியும் இருந்து நிறைய பேர் அது உயரம் போகாது, அங்க போனா விழுந்துருவ, அங்க போனா சறுக்கி விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் போக முடியாதுனால அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டதுனால மற்ற தவளைகள் எல்லாம் அந்த மலை மேல ஏறல. அந்த தவளைக்கு ஒரு தவளை வெற்றி பெற்ற தவளைக்கு சரியா காது கேட்காதனால பாத்தீங்கன்னா மற்றவங்க சொன்னது எதுவுமே அதுல காதுல கேட்கல, காதுல விழல. அதனால அந்த தவளை மலை மேல ஏறி வெற்றி பெற்றுச்சு. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் சக்ஸஸ் ஆனவங்களுடைய ஸ்டோரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்கரேஜ் பண்ணுறவங்கள விட நம்ம லைஃப்பில் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவர்கள் கேட்குறதையும் சொல்கிறதையும் காதில் போட்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாவே வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தவளை கதையினுடைய கருத்து. நன்றி.